மழைக்காலங்களில் டெல்டா மாவட்டத்தில் நெல்மணிகள் முளைத்து வீணாவதை தடுக்க என்ன வழி என்பது குறித்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதி விவசாயிகள் கூறிய கருத்துக்களை பார்ப்போம். மழைக்காலங்களில் டெல்டா மாவட்டங்களில் முளைத்து வீணாகும் நெல் கதிர்கள் இதற்கு தடுக்க என்ன வழி என்று குறித்து நம்முடைய விவசாயி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். இந்த மழைக்காலங்களில் டெல்டா மாவட்டத்தில் நெல்மணிகள் முளைத்து வீணா போகுது. இது தடுக்க என்ன வழி செஞ்சால் அந்த நெல்மணிகள் வீணா போகிறத தடுக்கலாம் சார்? பொதுவாக டெல்டா மாவட்டத்திலையும் சரி, பொதுவாக பருவம் தவறிய மழை பெய்யுது, அதான் முக்கியம். ஷெட்டு மாரி போட்டு, தற்காலிக ஷெட்டு போட்டு நீங்கள் ஷெட்டு உள்ள வச்சுட்டீங்கன்னா அதிகபட்சமாக 1 மாதம் 1.5 மாதம் தான். இதில் அரசாங்கத்துக்கு பெரிய செலவே கிடையாது. இப்போ நாங்கள் ஷெட்டுக்குள்ளே கொண்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 10 நாள் கழிச்சு எடுத்தாலும் சரி, 15 நாள் கழிச்சு எடுத்தாலும் சரி, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. விவசாயிகள் எந்த நேரம் நெல்லை கொண்டு வந்தாலும் அவங்களை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு போதுமான மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி தரணும். ஒன்று, தரையில் தண்ணி 1.5 அடி 2 அடிக்கு தண்ணி நிற்குதுங்க. மழை பெஞ்சா அந்த தண்ணி நிற்காம அதையும் தடுக்கணும். அதுக்கு தரைத்தளம் நல்லா ஒரு பாதுகாப்பான தரைத்தளம் அமைச்சு அதுக்கு மேலே ஷெட் அமைச்சா மட்டும்தான் அடியில் உள்ள நெல் முட்டைகள் நனையாம தடுக்க முடியுங்க. ஒரு இடம் ஒரு 20 ஏக்கரோ 30 ஏக்கரோ அந்த இடத்துக்கு ஒரு ஷெட்டு ஒன்று அமைச்சு கொடுத்தாக்க அந்த நெல்லை கொண்டு போய் அந்த ஷெட்டு உள்ள நம்ம பாதுகாத்தா வச்சிருந்து திரும்பி நம்ம டிஎன்சி கொண்டு கொடுக்கும் போது ஈரப்பதம் இல்லாமல் கொடுக்கலாம். இப்போ மாடர்ன் ரைஸ் மில்லுங்கிறது அவியலும் வந்திருக்குது, ட்ரையரும் இருக்குது காய வைக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஏன் உடனுக்குடன் எல்லா நெல்லையும் கூடுதலாக பர்ச்சேஸ் பண்ணனா என்ன, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? அடுத்தது மாடர்ன் ரைஸ் மில்லுலையும் கொள்முதல் நிலையம் அங்கேயும் இருக்கணுங்க. அது எப்படி இருக்கணும்னா, டிராக்டர் வருதுன்னா டிராக்டரோட எடை போடணும், அதே போல் லாரி வருதுன்னா லாரியோட எடை போடணும். அந்த மாதிரி எடை போட்டு பர்ச்சேஸ் பண்ணி நேரடியாக அவியலுக்கு கொடுக்கணுங்க. நெடுஞ்சாலையில ஹைவேஸ் அந்த இது போட்டிருக்காங்க பாரு, லே அவுட் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல ஒரு அழகா ஒரு கூடாரம் அமைச்சு விவசாயிகள் நெல் காய வைக்கவும் பாதுகாப்பா வச்சுக்கவும் ஒரு டபுள் பர்பஸ் அது. அந்த மாதிரி யோசனைகள் இந்த அரசு செய்யலாம். மழைக்காலங்களில் டெல்டா மாவட்டத்தில் நெல்மணிகள் முளைத்து வீணாவதை தடுக்க என்ன வழி என்பது குறித்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதி விவசாயிகள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம்.